இறக்கம் பெரியது, கிருபை பெரியது, தயவு பெரியது. அன்பு பெரியது, இறக்கம் பெரியது, கிருபை பெரியது, தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, இறக்கம் பெரியது, கிருபை பெரியது, அப்பா தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, இறக்கம் பெரியது, கிருபை பெரியது, தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, அப்பா இறக்கம் பெரியது, கிருபை பெரியது, தயவு பெரியது. நிலையில்லாத உலகத்தில் நான் அலைகிறேனையா, நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. உலகத்தில் நான் அலைகிறேனையா, நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது. நன்றியோடு ஆமே. அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, தயவு பெரியது. அன்பு காட்டி அரவணைத்து சேர்த்து கொண்டீரே. அனாதையாய் அன்பு காட்டி அரவணைத்து சேர்த்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, அப்பா தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது. ஆமென். ஹல்லேலூயா. நிலையில்லாத உலகத்தில் நான் அலைகிறேனையா, நிகரில்லாத இயேசுவே சேர்த்து கொண்டீரே. நிலையில்லாத உலகத்தில் நான் அலைகிறேனையா, நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, தயவு பெரியது. அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, உங்க அன்பு பெரியது, அப்பா இரக்கம் பெரியது. ஆமே. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, அப்பா தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, இயேசுவே. Glory to God. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, தயவு பெரியது. மெதுவா பாப்பா. என்ன பிரச்சனையா வந்திருக்கு? ஜெபம் பண்ண ஒரு பிரச்சனை இல்லை, நல்லா குழு குழுன்னு தான் இருக்கும். பாப்பா மெதுவா பாப்பா. 3ஆம் பாடல் சொல்லுங்க. ஆமென். குடும்பத்துல அப்படி இருந்தா கூட இருக்காது. புருஷன் இதை செய்யணும்னு சொன்னா, ஒரு இன்னைக்கு துவையிலும் ரசம் வையினா அந்த அம்மா தண்ணி கஞ்சி ஊத்துச்சுன்னா புருஷன் எப்படி பிரியப்படுவார்? சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, இங்க பெரிய முக்கியமானதை கம்பேர் பண்ணி சொல்லுகிறான். மானானதுன்னு சொல்றேன். சொல்லுங்க. ஆமென். இந்த வெயில் காலத்துல நீங்க ரோட்ல போனீங்கன்னா, தார் ரோட்ல ஒரு மணிக்கு போனீங்கன்னா தார் ரோடு பூரா தண்ணியா தெரியும். சில நேரம் லாங் ரூட்ல போறீங்கன்னு வைங்க, போனீங்கன்னா ரோடு தார் ரோட அது தண்ணியான்னு தெரியும். ஆனா அது பூரா காணல் நீர். என்ன நீர்? காணல் நீர். அதுக்கு பேர் தான் காணல் நீர். தார் ரோடு பூரா தண்ணி கிடக்குற மாதிரியே தெரியும். போற இடம்னா தண்ணியா தெரியும். பாலைவனத்திலே அப்படி தெரியும். ஆனா தண்ணி இல்ல. தாவீது இங்க சொல்றது என்னன்னா, மான் தாகத்துக்காக அலையும். சொல்லுங்க. ஆமென். தண்ணீருக்காக அலையும். பாலைவனத்துல எங்க இருக்கு தண்ணி? நேற்று இந்த மகனை கூட்டு காட்டினேன். காலை பிரேயருக்கு வந்தேன். 5:30 மணிக்கு இங்க காலையில பிரசங்கம் பிரேயர்லாம் முடிச்சுட்டு போனா என்னடா முயல் நிக்குது. காட்டு முயல். நாங்க ஒவ்வொரு வெயில் காலத்தையும் பார்ப்போம். இதுக்குள்ள நிறைய முயல் இருக்கு. அப்படின்னு ஐசா வந்துட்டு இவனை வர சொன்னே, நீ முயல் பாத்திருக்கியாடா? காட்டு முயல். இவன் வந்தா பாக்கல. ஒரு முயல் நிக்குது, பெரிய முயல். அது தண்ணிக்காண்டி தவிக்குது. சொல்லுங்க.
நாங்க அதுகளுக்கு தண்ணி வைப்போம். காட்டு முயல், பறவை எல்லாம் வந்து தண்ணி குடிக்கும், பாம்பெல்லாம் தண்ணி குடிக்கும் நம்ம வீட்டுல. அதுக்கு ஸ்பெஷலா தண்ணி வச்சிருப்போம். இந்த காட்டுல தண்ணி இல்லாத நேரம் இங்க எங்க தண்ணி இருக்கும் அதை நோக்கி வந்துடும். சொல்லுங்க ஆமென். மானை ஏன் சொல்லுகிறான்னா, அது தண்ணி இல்லைன்னா செத்து போயிடும். தண்ணீரை தேடி வரும். அது தூரத்துல ஓடும். அங்க பாலைவனத்துல தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும், ஓடும். பயங்கரமா ஓடி பார்க்க அங்க தண்ணி இருக்காது. அப்புறம் அங்க இருந்து தலையை நிமிந்து பார்க்கும், இன்னொரு இடத்துல தண்ணி இருக்க மாதிரி இருக்கும். அங்க ஓடும், அங்க தண்ணி இருக்காது. அங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு ஓடும், நிமிந்து பாக்குற இடம் பூரா அப்படி தண்ணி மாதிரியே தெரியும். சொல்லுங்க ஆமென். ஓடி ஓடி கடைசியில விழுந்து செத்து போயிடும். எத்தனை பேர் கவனிக்க? சொல்லுங்க ஆமென். ஓடி ஓடி வனாந்திரத்துல தண்ணி இல்ல, தண்ணீர் கிடையாது, பாலைவனத்துல ஓடி 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 தண்ணி இல்லைன்னா விழுந்து செத்து போயிடும். தாவீது சொல்றான், அது மாதிரி என் ஆத்துமா தேடுகிறது ஆண்டவரே. கர்த்தரை தேடுறது விளையாட்டு இல்லை. போவோம், ஒரு 10:30 போவோம் பாஸ்டர், ஒரு 9 மணிக்கு எந்திரிச்சு ஒரு பாட்டை பாடுவாங்க, போர் அடிக்குது. வந்துடும், சீக்கிரம் ஆசீர்வாதம் வந்துடும். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னும் கையை மடக்கிட்டு ஒரு ஜெபம் தேவைப்படாது. இதுதான் செத்து போன கிறிஸ்தவ வாழ்க்கை, அனல் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவர் சொன்னார், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுங்க, ஒண்ணு அனலாயிரு, இல்லைன்னா குளிராயிரு. இல்ல வெது வெதுப்பா இருந்தாலும் நான் வாந்தி பண்ணி போடுவேன். சொல்லுங்க. குடும்பத்தில் அப்படிதான், கணவன் மனைவி ஒரு மகிழ்ச்சி உள்ள வாழ்வுக்கு என்ன உற்சாகம் தேவை. மகிழ்ச்சியா வாழணும்னா உற்சாகம் தேவை. சொல்லுங்க. எத்தனை பேர் ஏன் குடும்ப வாழ்க்கை ரொம்ப கசப்பா இருக்கு தெரியுமா? உற்சாகம் இருக்காது. அவர் நல்லா மனைவின்னு சந்தோஷமா இருந்தா இது 3 நாளைக்கு முன்னாடி குளிச்சதா இருக்கும். 4 நாளைக்கு முன்ன போட்ட துணியை உட்காந்து கிட்ட வந்தா வீட்டை விட்டே ஓடிடுவார். அந்த அளவுக்கு நாத்தம் அடிக்கும். இதெல்லாம் பெண்களும் சரி ஆண்களும் சரி. மனைவின்னு பாசத்தோட வந்தா பாசத்துக்குரிய மனைவி இங்க இருக்காது. அது அழுக்கு பிடிச்சு நாரி பாத்திரத்தையும் துவைக்காது, பாத்திரத்தை எப்படி துவைக்கிறது, பாத்திரத்தையும் வளர்க்காது, துணியும் துவைக்காது, வீட்டையும் கூட்டாது. அது வந்த உடனே மறுபடியும் போயிட்டு ஒரு வாரம் கழிச்சுதான் வரும். குடும்பத்துல மகிழ்ச்சி ஆசீர்வாதம் ஒரு உற்சாகம். சொல்லுங்க. வரும்போதே உங்களுக்கு சுடு தண்ணி தருவா, ஏதாவது தருவா, சிரமப்பட்டு வந்திருக்கீங்க ஜூஸ் தருவா, பாசம் இருக்கணும்ல. சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு உற்சாகம், ஒரு முன் வரணும். You have to come forward to do something to build your family. உங்க குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்கு முன்ன வரணும். சொல்லுங்க ஆமென். சோர்ந்து போன மனுஷன் கூட உற்சாகமா வந்துருவான். 100 ரூபாய் சம்பாதிக்கணும், 200 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்பான். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஆமென். இது ஏன் எதை குறிக்குதுன்னா, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து, அந்த வசனம் சொல்லுது பாருங்க, வாஞ்சை. சொல்லுங்க ஆமென். வாஞ்சைங்கிறது இன்டென்ஷன், விருப்பம், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. நீதிமான், நீங்க ஒரு வீட்டை கட்டணும்னு விரும்புனீங்கன்னா அதை கட்டிடுவீங்க. இடத்தை வாங்கணும்னு விரும்பினா வாங்கிடுவான். படிச்சு முடிக்கணுங்கிறவன் முடிச்சிருவான். படிச்சு முடிச்சிடணும். பாப்போம், போய் பள்ளிக்கூடத்துக்கு போய் பாப்போம், சும்மா போவோம். 35 வாங்கினாவே போதும், அவன் தரவே மாட்டான். 30 தான், 35 வாங்கினாவே போதும் பாஸ். 35ல நாங்க பாஸ் ஆயிடுறோம், கடைசி பெஞ்சு தான். சொல்லுங்க அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சொல்லுது வாஞ்சை. சொல்லுங்க. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல. சொல்லுங்க. மானானது நீரோடை வாஞ்சித்து ஓடி ஓடிட்டே இருக்கும். அது முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடா ஓடும், வாஞ்சையா ஓடும். தயவு செய்து மனதில் வைங்க, உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன். வாஞ்சை. சொல்லுங்க ஆமென். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடினால் நான் அவனை விடுவிப்பேன். ஆண்டவர் சொல்றார், அவன் என்னிடத்தில் வாஞ்சை இல்லாதவனை விடுவிக்க முடியாது. அவன் என்னிடத்தில் விருப்பத்தோடு இருக்கிறான், வாஞ்சையோடு இருக்கிறான். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல உழைக்கிறவன் விருப்பம் உள்ளவன் ஒரு நிலம் கொடுங்க, அது விளையும். தூங்குறவன் சோம்பேறிக்கிட்ட ஒரு நிலம் இருந்தாலும் பிரயோஜனப்படாது, முள்ளுக்காடா இருக்கும். ஒண்ணும் கிடையாது, முள்ளுக்காடா இருக்கும், கற்சுவர் இடிந்து இருக்கும். சாலமோன் சொல்லுகிறான், நல்ல சந்தோஷமா உழைக்கிறவன் உற்சாகமா செய்யற ஒரு நிலத்தை கொடுங்க, அது தோட்டமா மாறும். சொல்லுங்க ஆமென். முக்கியமான வார்த்தை. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா வாஞ்சித்து கதறுகிறது. சொல்லுங்க ஆமென். நீங்க வாஞ்சித்து கதறினா தான் ஆராதனை இனிக்கும், ஜெபம் இனிக்கும், உபவாசம் இனிக்கும், கர்த்தரை தேடுறது எல்லாமே இனிக்கும். வாஞ்சை. சொல்லுங்க அல்லேலூயா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது வாஞ்சை. மரணம் வரைக்கும் தேவனிடத்துல வாஞ்சி உள்ளது. வாஞ்சியா இருந்தா தான் தேவனுடைய ஆராதனைக்கு ஒரு நேரத்துக்கு போவோம், ஒரு ஜெப கூட்டத்துக்கு போவோம், ஜெபத்துக்கு சரியா போவோம். எல்லாமே வாஞ்சையின் அடிப்படையில தான் வரும். சொல்லுங்க ஆமென். வாஞ்சை இல்லாதவர்கள் ஒண்ணுமே செய்ய முடியாது. சொல்லுகிறான் 2ஆம் வசனத்துல, என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவன் உள்ள தேவன் மேல் தாகமா இருக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. மான் தாகமா இருக்கிறது போல என் ஆண்டவர் மேல எனக்கு தாகமா இருக்கிறது. சொல்லுங்க. இது எதுவுமே விளையாட்டு இல்லை. மான் தாகத்துக்கு தண்ணீருக்கு தாகம் அடித்து ஓடுகிறது போல என் ஆண்டவரே. சொல்லுங்க அல்லேலூயா. என்னை மேல என் தைலத்தை ஊத்தி அபிஷேகம் பண்ணிட்டு என்னை விட்டுட்டீரே, தேடி தேடி அலைகிறான். ஆண்டவருடைய பிரசன்னத்தை தேடி தன் ஜெபத்தை ஊற்றி அலைகிறதுக்கு அலைகிறான். சொல்லுங்க ஆமென். ஏன் அப்படி வசனம் சொல்கிறது? உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியா இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. என் சத்துருக்கள் உன் ஆண்டவர் எங்க இருக்கிறாருன்னு கேட்கிறாங்க. உன்னை அபிஷேகம் பண்ணாரு, அந்த ஆண்டவர் எங்கன்னு கேட்கிறாங்க. தேவனே நீர் எங்க இருக்கிறீர்? சொல்லுங்க அல்லேலூயா. உள்ளம் அழுகிறது, சரீரம் அழுகிறது, உள்ளம் அழுகிறது, தேவனை நோக்கி துடிக்கிறது. ஸ்தோத்திரம். வாசிக்கிறோம் 5ஆம் வசனத்திலே, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். சொல்லுங்க அல்லேலூயா. வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லுகிறேன், நாங்கள் ரட்சிக்கப்பட்ட நாள்ல சுடுகாட்டுல போய் அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணி, ரட்சிக்கப்பட்ட நாள்ல பரமக்குடியில, அது வந்து ஒரு பேரு என்னமோ ஒரு சமஸ்தம், பெரிய பாலம் இருக்கும், இங்க வெள்ளாத்து பாலம் இருக்க மாதிரி யமனேஸ்வரம் நினைக்கிறேன் அது பேரு. பரமக்குடியில நுழையும் போதே இருக்கும் யமனேஸ்வரம். இங்க வெள்ளாத்து பாலம் இருக்கும், ஒரு பெரிய பாலம் இருக்கும். இங்க பிணங்கள் எரிந்து கொண்டிருக்கும். உங்களுக்கு ஜெபிக்க இடமில்லாததுனால ரட்சிக்கப்பட்ட புதுசுல 3 நாள் வாலிபர்கள் போய் 12-1 மணி வரைக்கும் அங்க மணல்ல உட்கார்ந்து ஆத்துக்குள்ள ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். சொல்லுங்க ஆமென். எங்க பார்த்தாலும் பணங்கள் எரிந்து கொண்டிருக்கும். பணம் இருக்கிற இடம்
ஒரு பணம் இருக்கிற இடத்துக்கு எவன் போவா? ஒருத்தரும் போக மாட்டோம். அங்கங்க கொளுத்தி விட்டு போயிடுவாங்க. நாங்க போய் ஜெபம் பண்ணிட்டு சொல்லுங்க ஆமென். தேவன் அபிஷேகம் பெறவும். ஏன்னா ஹாஸ்டல்ல ஜெபிக்க முடியாது. அப்படியே அலறி கண்ணீரோட ஜெபம் பண்ணும். போலீஸ்காரங்க கூட வரமாட்டாங்க. எவனேஸ்வரம் ஒரே பண மரமெல்லாம் இருக்கும். பாலத்துக்கு கீழே மணல் கொட்டி, மணல் தான் அது, மணல் ஆறு வெள்ளாறு மாதிரி போய் கண்ணீரோட ஜெபம் பண்ணும். சொல்லுங்க ஆமென். தாகமில்லை என்ன போக முடியாது. நான் ஒரு சினிமா பைத்தியக்காரன், ஒரு சினிமா விடாம பார்த்த பைத்தியக்காரன், ஒரு சினிமா விடாம பைத்தியக்காரன். வீட்டுல பணத்தை திருடின ஒரு திருடன். ஆண்டவர் என் ஆத்துமாவில் அந்த வாஞ்சியை வைத்தார். சொல்லுங்க ஆமென். அபிஷேகம் பெற்ற பின்பு தேவன் தரிசனங்களை தர ஆரம்பித்தார். அர்த்தம் புரியாத தரிசனங்கள் எல்லாம், ஊழியத்தை பத்தி அர்த்தம் தெரியாத தரிசனங்களை தந்தார். ஆனா பின்னாடி நிறைவேறுகிறது முன்னாடி கர்த்தர் காட்டினார். சொல்லுங்க அல்லேலூயா. சும்மா கோயிலுக்கு போவோம், ஏதாவது பைபிள் கொண்டுட்டு போவான், தூசி பிடிச்சு போய் கிடக்கு. வாஞ்சை இல்லாத மனிதர்களை என்ன செய்ய முடியும்? சொல்லுங்க ஆமென். உனக்கு வாஞ்சை இல்லைன்னா உன்னத்தையுமே உருவாக்க முடியாது. தேவனை நெருங்கி சேருவதற்கு வாஞ்சை வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை வாசிக்கும் 8ஆம் வசனத்துல பகற்காலத்தில் ஆண்டவர் கிருபைகளை கட்டளையிடுகிறார். என்ன கட்டளையிடுகிறாரா? பகற்காலத்தில். பகற்காலத்தில் ஆண்டவர் கிருபையை கட்டளையிடுகிறார். ராத்திரி காலத்தில் அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுள்ள தேவனை நோக்கி நான் விண்ணப்பம் செய்கிறேன். சொல்லுங்க ஆமென். எத்தனை பேர் வாய் திறந்து பாடுறீன்னு தெரியல, பெரிய பாக்கியம். சொல்லுங்க ஆமென். கர்த்தரை தானே பாடுறோம். சொல்லுங்க ஆமென். அருமையான பாட்டு பாடு. கர்த்தரையே நீ பாடு, உனக்கு சக்கரையே வராது. சக்கரை வந்தா என்ன கொழுப்பு? கடவுளை துதி. முதல்ல ஊமையா இருந்து என்ன செய்ய போறோம்? ஊமையா இருந்து சாகிறத விட பாடிட்டு சாகிறது நல்லது. சில ஆள் ஊமையா இருந்து என்ன ஊமையா இருந்து என்ன செய்ய போறோம்? சொல்லுங்க ஆமென். இல்ல இருந்துகிட்டே இருக்க போறோம். கர்த்தரை பாடு. சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகளுக்கு பழக்குங்க. அதுக்கு பாடவும் தெரியல, ஜெபிக்கவும் தெரியாதனாலதான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணா நம்ம மலையை உடைக்கிற மாதிரி இருக்கு பிள்ளைகளுக்கு. இங்க உபவாச ஜெபம் வரும் சனிக்கிழமை 10 மணிக்கு, 1 மணி 1:30 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணும். பிள்ளைகளை அப்படிதான் பழக்கணும். நாங்க போர் அடிக்குதுன்னு சொன்னா அன்னைக்கு வெளுக்கிற வெளுவோட ஜெபம் பண்ணவே போர் அடிக்கிறோம். வீட்டை வச்சு சோற போட்டுக்கிட்டு இருப்போம். ஜெபம் பண்ண போர் அடிக்கிறோம். விசுவாசின வெக்க கேடுல ஜெபம் பண்ண போர் அடிக்கிறோம். நீ தேவனை என்ன நேசிக்கிற? தேவ நேசம் உனக்கு எங்க இருக்கு? பொழுது அன்னைக்கு ராத்திரி போல செல்போன் நோண்ட தெரியல, அந்த குப்பை பார்க்க தெரியுது இல்ல, குப்பையை தடவை தெரியுது இல்ல. என்ன பாஸ் இவ்வளவு கோவமா இருக்கு? இதை விட கோவமா இருக்கு. 20 வருஷம் ஒரு 1/4 மணி நேரம் ஜெபிக்க முடியல. என்னது குப்பை? நம்ம பரலோகத்துக்கு போறோம் நம்பிக்கிட்டு இருக்க வேண்டியதான். சொல்லுங்க ஆமென். பழக்கம் இல்ல. நீதியின் வசனத்தில் அவன் பழக்கம் இல்லாதவன். நீங்க எப்படி இருக்கீங்களோ அது மாதிரி உங்க பிள்ளை வளர்க்கும். நீங்க ஜெபத்தை முக்கியப்படுது. இன்னைக்கு 1 மணி வரைக்கும் ஜெபம், உபவாச ஜெபம். தூக்கி மூடு, சாப்பிடாதீங்க. பிள்ளைகள் பிறந்ததுல இருந்து உபவாசம் தான். ஒன்னும் குடிக்க கொடுத்து ஒன்னும் மயக்க மாட்டோம். அவளுக்கு சோறு பண்டம் கேட்கலாம் கொண்டுலாம் வரமாட்டோம். வளர்க்கறது கர்த்தருக்கு பயந்து வாங்க. என்ன உயிரா போகுது? போயிட்டு போதே இல்ல, அப்படி இருந்துட போறோம். பிள்ளைகள் வரும், டீயோ ஏதோ கொடுப்பாங்க, காப்பி தான் கொடுப்பாங்க. வந்து உட்காந்துருக்கேன், ஜெபம் பண்ணா ஜெபம் பண்ணு, பாரு பைபிள் படி. 1 மணி வரைக்கும் கண்ணீரோட அழுதான் ஜெபம் பண்ணணும். சொல்லுங்க அல்லேலூயா. என்ன அதெல்லாம் உயிரெல்லாம் போறது இல்லை. ஒரு கூட 2 பிஸ்கட்டும் கேட்கறதுனால என்ன பழக்கம்? அதெல்லாம் நம்முடைய அறியாமை. பிள்ளைகளை நீங்க எப்படி வளர்க்குறீங்களோ அப்படி வளரும். விசுவாசம் இப்படிதான் வளரணும், இப்படிதான் வளரும். இதைத்தான் செய்யணும், செய்யக்கூடாது. இது முக்கியம், இது முக்கியம் இல்ல. சொல்லுங்க ஆமென். அவர்களை ஆண்டவர் அம்பு போல பயன்படுத்தும். சொல்லுங்க ஆமென். அம்புகளை போல ஆண்டவர் உயரத்துல கொண்டு போகும். பலவானுடைய கையில் இருக்கிற அம்புக்கு சமானம். பலவான் விடுற அம்பு குறி பார்த்து தூக்கி சாச்சிட்டு போயிடும். பலவானுடைய கையில் இருக்கிற அம்புக்கு சமானம். ஒரு நெறிகளும் இல்லாத பிள்ளைகளை ஒண்ணும் உருவாக்க முடியாது. சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பகற்காலத்தில் ஆண்டவர் கிருபைகளை கட்டளையிடுகிறார். ராத்திரி காலத்தில் அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிற. சொல்லுங்க ஆமென். குடும்பமா உட்கார்ந்து பாடுங்க. மாலை நேரம் இரவு நேரம் ஆண்டவரே நன்மை செஞ்சீரே, கூரை வீடு கட்ட உதவி செய்தீர், அதுக்காவது துதி. கூரை வீடு கூட இல்ல பாஸ்டர், ஒரு இடம் தான் வாங்கிடும், அதுக்காக துதி. இடமே வாங்கல பாஸ்டர், ஒண்ணுமே இல்ல, கொழு கொழுன்னு சுகத்தோட வச்சிருக்கிறார்கள், அதுக்காக ஸ்தோத்திரம். கொழு கொழுன்னு வச்சிருக்கேன், ஆஸ்பத்திரியில் இல்ல, இங்கதான் இருக்கிறேன், அதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம். சொல்லுங்க ஆமென். கடவுளை துதிக்க 1000 காரணம் உண்டு. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, பகற்காலத்தில் தன்னுடைய கிருபைகளை ஆண்டவர் தருகிறார், ராத்திரி காலத்தில் அவரை பாடும் பாட்டு நாவில் இருக்கிறது. சொல்லுங்க, நாவில் இருக்கா? சொல்லுங்க அல்லேலூயா. குடும்பம் உட்காந்து சின்ன பிள்ளைங்க பழக்கம், பாடு, கடவுளை பாடு. வாயை திறக்கலாம், வெளுத்து விடுங்க, வெளுங்க 2 வெளு, முட்டையும் கறிக்கும் திறக்கிற வாய் ஏன் பாட துதிக்காதா? தேவனேன்னு பாட முடியாதா? பழக்குங்க. சொல்லுங்க அல்லேலூயா. Teach your children, teach them to do the righteousness. கர்த்தருடைய வேத வாக்கியம் சொல்கிறது, இங்கே வாசிக்கிறோம் கடைசியாகவும், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் தெரியுமா முடிக்கிறேன், நான் இன்னும் துதிப்பேன்னு? சொல்லுங்க அல்லேலூயா. ஆசீர்வாதம் வரல, நான் விடுதலையோட இல்ல, ஆனா நான் இன்னும் துதிப்பேன். சொல்லுங்க ஆமென். நான் விரும்பினதும் நான் நினைச்சதும் வேண்டிக் கொண்டது இன்னும் வந்து சேரல, ஆனா நான் இன்னும் துதிப்பேன். சொல்லுங்க அல்லேலூயா. நான் இன்னும் ஆண்டவரை உம்மை துதிப்பேன். சொல்லுங்க அல்லேலூயா. நான் இன்னும் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுவேன், துதிப்பேன். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ஒரு பாடல் பாடும் பொழுது ஆண்டவருக்கு என்று மனப்பூர்வமான